சொல்லுறேன், நீ ஜோதிச்சு பார்க்க வரேன். அது ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, பொண்டாட்டி மாச சம்பளம் தரான் அவருக்கு. மதிக்கிறதே இல்லை சார். பற்றி இப்போ நம்ம தானே நல்ல ஆதிகாரி மதிக்கிறாங்க. திருச்சி கல்யாணம்னா ஆதிகாரி அடுத்தாப்புல எப்போ வர மெட்ராஸுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம போய் தான் பணம் கொடுக்கணும். இப்போ அவன் கையில் துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அல்ல அவங்க வீட்டில் பிறந்த வீட்டுலேருந்து மாதம் 50,000 அனுப்புகிறோம், 20,000 அனுப்புகிறோம் வச்சுக்கோங்க. நீ எந்த வேணாலும் போய் ராமாயணம் துட்டிக்கு எப்போ வாங்கிக்கலாம். அதுதான் இப்போ என்ன சொல்ற, இன்னைக்கு என்ன பிரச்சாரம் போட்டு கூட்டம் வருது. இன்ஜினியர் பணம் கொடுக்குறாங்க, வேற வேணாம் பணம் தரேன். பஜனை பற்றி கூப்பிட்டேன், சுப்மணி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வரேன். ஏன் பவ்யமா இருக்க அங்க துட்டு கல்யாணம் கொண்டு போய் கொடுத்தா சுட்டு கல்யாணம் ஏன் சாயந்தரம் 6 இங்கே வரேன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. பத்தியா ராமன் எப்படி வச்சுருக்காங்க, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த மழை சரித்திரத்திலேருந்து நமக்கு எல்லாம் வேணும், எப்பவும் வேணும். எப்பப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை ராமன் கொடுத்தா போதும். அதுக்காக தான் ராமாயணம் கொடுத்துருக்கோம். அதுதான் நமக்கு. இதையெல்லாம் விட நமக்கு எப்பவுமே 2 வேணும். ராமநாமாவை சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். பரப்ப வருது இப்போ வியாக்கியானம் பின்னால. அதுக்கப்புறம் நிம்மதி வரும். இந்த ஊடையில வந்து இந்த பணம் வந்து நம்மளை கொளுத்துவங்க. நான் வேண்டாம்னு சொல்லிய பணம் என்ன கவனிங்க, அளவுக்கு மீறி வந்துட்டா கஷ்டம். அதுதான் பார்க்கணும். பார்த்தேமாக்கோ மேல போகும். ராமபெருமான் சீதையை நினைச்சு இப்போ லட்சுமணன் நோக்கி திருப்பி சொல்ற, இத்தகைய மாறி இடை துணி இருள் எய்த மைத்தல் மணிக்குறு நகை ஜனகன் மால்மேல் உய்த்த உணர்வத்தின நெருப்பிட உயிர்ப்பான் வித்தகன் இலக்குவனை முன்னின் விடம். அறிவை உணர்த்திய அறிவை உடைய அந்த ராமன் இவ்வளவு மான்கள் ஓடுகிறது, அதையெல்லாம் பார்த்தவன் தன்னுடைய ஜனகனுடைய மானை எண்ணி அவன் வருத்தப்படுகிறான். வித்தகன் ஏன் வருத்தப்படுகிறான்? இந்த மானை பார்ப்பதனால் அல்ல, ஜனக மகாராஜா சீதையின் இடத்தில் வைத்த செலுத்திய அறிவை உடையவன் பெயர்பட்டவன். அந்த மானை எண்ணி நினைக்கிறார். இதுக்கு பேரு 2 விதமான பிரயோகம் சொல்றார். சுப்பிரயோகம், விப்ரயோகம். நெருப்பிடை உயிர்ப்பான். சீதா பிராட்டி இல்லதனால் நெருப்பிலே இருப்பது போல் ஞானஸ்வரூபியான ராமன் தான் கொண்ட மானுட வடிவத்திற்கு ஏற்ப இந்த மனுஷ வடிவத்துக்கு ஏற்ப நடிச்சு காட்டும். மழை கருமின் எயிற்று அரக்கன் வஞ்சனை இழைப்பார். இந்த ராட்சசனான ராவணன் வஞ்சகமாக தூக்கிண்டு போனான். அருண் கொங்கையும் எதிரூற்று இன்னலில் உழைத்தனர். உழைந்து உயிர் கல உலக்கும் ஒன்றிலும் பிழைப்பு அறுதி எனக்கு இதில் வெற்றியோ. நான் இப்ப என்ன பண்ணணும்? தூணிரம் சுடுசரம் தூணி தூங்கிட வானுறப் பிறங்கிய வைரத்தோடும் யானுற கடவதே இது இந்நிலை வேல் நிறத்து ஒற்று ஒத்துழையும் வீகிலே. நான் சீதா பிராட்டியை அடைவதற்கு இப்போது பானம் போட்டு இந்த உலகத்தையே அவன் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. தொலைச்சு தேவாலயம் அசுராலயம் பூமியில யாரு தானே எங்க பார்த்தாலும் பானம் போட்டு எல்லாத்தையும் ஓச்சு சீரியை தூக்கின்னு வந்துடணும் அப்படிங்கிற ராமன். தெரிகனை மலரோடும் சிறந்த நஞ்சோடும் அறிய வன் துயரோடும் யானும் வைகுவேன். எரியும் மின்மினி மணி விளக்கின் இன்துணை குறியினம் பிழையோடும் துயில்வ கூட்டியும். எரியும் மின்மினி விளக்கு, இந்த மின்மினு பூச்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மின்மினு பூச்சியை குருவி என்ன பண்ணுமா, தங்கள் கூடுகளிலே இரவிலே வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக நம்ம ராத்திரி 0 வாட் பல்பு போட்டுக்கிறோம். பகவத் சிருஷ்டியை பாருங்க. குருவி என்ன பண்ணுமோ அந்த மின்மினு பூச்சியை கொண்டு போய் வச்சுக்கணும். அதுக்கு எலக்ட்ரிக் லைட். பகவத் சிருஷ்டியில வேற
அது மின்மினி பூச்சி எடுத்து வச்சுக்கோ கூட்டில். அது பாருங்க கரண்ட் பில்லே கட்ட வேணும். இயற்கை அது. அதுதான் அந்த காலகட்டத்திலே இந்த மாதிரி வீடு நீளமா இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும், அதை விளக்க வைக்கும். நமக்கு வீடு இப்போ பாதுகாப்பாக இருந்தது. பின்னால் குருவிகள் இருக்கும், மாடு இருக்கும், நாய் இருக்கும், எல்லாம் இருக்கும். திருடனே வரமாட்டான். அவன் அதாவது மிதமிஞ்சி பெரிய கொள்ளக்காரா வந்தா தான் கொள்ள போகும். இந்த சாதாரண திருடெல்லாம் எடுத்துட்டு போறான் அப்படி இப்படிங்கிறப்பா இருக்கும். கூரையை பிச்சா இப்போ உள்ள நுழைஞ்சாங்கிறப்பா இருக்கும். அதெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னு கேட்டா இவன் உள்ள டொமக்கடி எங்கேன்னு விழுந்தாலும் மாடு ஆடு எல்லாம் பிடிக்க கொடுப்பாங்க. ஆமா, அப்படி இருந்தார்கள் அவெல்லாம் சௌக்கியமா. இப்போ நம்ம இந்த காலத்துல இப்படி சில விஷயங்களை மாற்றினதுனால தான் பிரச்சனை வருது. நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் இதை வச்சிருக்கோம், கரண்ட் இருக்குன்னு அவன் மெயின் பாக்ஸ் அணைச்சுட்டு தான் வருவான் திருட. இந்த வீட்டில் நுழையிறான்னா அந்த வீட்டில் மெயின் பாக்ஸ் எங்க இருக்கு அவனுக்கு தெரியும். அவன் அதை இல்லைன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர்லேயே அனுப்பிட்டு வந்துடுவான், தெருப்புற போயிடும். ஆமாம், அப்புறமா கண்டுபிடிப்பா அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் கவலை போலீஸ்காரன் எல்லாம் 100 வேலை எத்தனையோ இருக்கு நம்ம கவலைகள்னா அது இல்லை பாருங்க. அவர் சொல்ற வானகம் மின்னினும் மழை முழங்கினும் யானகம் பெருகுவன் எயிற்றராயன். எயிற்றன பாம்பு போல் கானகம் புகுந்து யான் முடித்த காரியம் மேல் நகும் கீழ் நகும் இனி என்ன வேண்டுமோ மறந்திருந்து உயிரின் மாறி ஈதியனின் இறந்து விண் சேர்வது சரதம். இப்படி பிறந்து பின் தீர்வதோ பின்னர் அல்லது துறந்து சென்று உருவலோ துயரின் வைகுவேன். எப்படி இந்த மழை இன்னமும் பெய்து கொண்டிருக்கிறது. இன்று நின்று அரக்கதம் இருக்கையாம் இனி காண்டலின் பற்பல காலம் வேண்டுமா. நான் இந்த ராட்சசன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க நிறைய நாள் ஆகும் போது வேண்டுவது அன்று இது வீரா நோய் தர மாண்டலன் எற்றது மாற்றி பாலது ஆம். செப்பு உருங்க அணையை மாறி சீக்கிரம் சீக்கிரம் செப்பு உருங்குற மாதிரி செம்பு உருங்குற மாதிரி உருகிறேன். வெப்புற புறங்கட வெந்து வீவதோ அப்பு உருக்கொண்டு வாழ்நெடுங்கண் ஆயிடை துப்பு உரு குமுதவாய் அமுதம் துய்த்தையான். இந்த உடம்பு எடுத்து என்ன பிரயோஜனம். நெய்யிடை தீ எதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை என்ற அச்சனகன் கட்டுரை பொய்யடையாக்கிய பொறியிலனோடு மெய்யடையாது இனி விடுதலன் என்றோ. அன்னைக்கு ஜனக மகாராஜா அக்னியை வளர்த்து அவள் சீதையை கையை பிடித்து என் கையிலே கொடுத்து இவளுடைய பொறுப்பு உன் அடைக்கலம் என்று சொன்னாரே, நான் அதை காக்கவில்லையே சொல்றார் பாருங்க. நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெய்யிடை தீ எதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை என்ற அச்சனகன் கட்டுரை சித்தம்னா சொன்னேன். அதிகாரி பணம் கேட்பாங்க, அதை சொன்ன விதம் வேற. இப்ப சொல்றது அவன் பணம் கேட்பான்னு சொல்லக்கூடாது. இவளை காப்பாத்தின்னு மாமனார் கையை பிடிச்சி கொடுத்தாரு. இப்ப நம்ம பணம் கொடுக்கல, நான் மாமனார்ட்ட உறுதி கொடுத்தது கிட்டுச்சு. கொஞ்ச நேரம் நான் அப்பா சொன்னதுக்கும் 5 நிமிஷம் முன்னால சொன்னதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க, இன்னும் இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிடுறீங்க. அதுதான் உபன்யாசம் வேலையை. நாங்கள் 5 நிமிஷத்துக்கு வெவ்வேறு பேச்சு பேசுவோம். உனக்கு எது தேவையோ எடுத்துக்கணும். பேச்சாளர்கள் யோசிக்க போயிட்டு எந்த பேச்சாளரும் பேச திருப்பி புரிஞ்சுதா உனக்கு? ஆமாம். அதனால என்ன அர்த்தம், மாமனார் நமக்கு கையை பிடிச்சி கொடுக்குறாரு. என் பொண்ணு ஒன்று அடைக்கணும் ஒப்படைக்குது. அப்போ நம்மள்கிட்ட ஒரு வஸ்து ஒப்படைச்சா நம்ம தான் பேணி பாதுகாக்கணும். நம்ம பெருமையாக நம்ம நினைச்சிருக்கோம். கையை பிடிச்சி கொடுத்துட்டாரு ரொம்ப நாட்டு சௌகரியத்தை அனுபவிக்கணும் கிடையாது. அந்த வஸ்துவை நாம் அனுபவிக்கணும்னா அது ஒழுங்கா இருக்கணுமே, நிம்மதியா இருக்கணுமே. அதுதான் செய்யும். அதுதான் ராமர் சொல்றார், நான் அப்படி செய்யலையே இழந்து விட்டேனே அப்படிங்கிற பாருங்க. ராமர் சொல்றது தெரிஞ்சுக்கணும் பாருங்க. நெய்யடை தீ அக்னியில நெய்ய விட்டு எதிர் நிறுவி நிற்கு இவள் கையடை நிற்கிறாளை இவள் என் பொண்ணு என்ற ஜனகன் கட்டுரை என் கையில ஜனகன் கொடுத்தது. பொய்யடையாக்கிய பொறியிலனோடு மெய்யடையாது இனி விழிதல் நன்றரோ.
தேற்றுவாய் நீ உளையாக தேறி நின்று ஆற்றுவேன். நீ தேற்ற லட்சுமணா, நான் உடனாக ஆய்வுகளை தேற்றுவாள் அல்லல். இத்துன்பம் ஆதியினி மாற்றுவார், துயர்க்கு ஒரு வரம்பு உண்டாகுமோ? இந்த துன்பத்தை யார் மாற்றுவார்கள் லட்சுமணா? துன்பத்திற்கு என்ன இல்லையா? ராமனே கேட்டான். நம்ம கேட்கிறோம், மழையே பெய்யல, இதுக்கு ஒரு என்ன இல்லையா? மழை வரமாட்டேங்கிறது இன்னும் ராமனை கேட்கிறோம். ஏன்னா ஆழிமழை கண்ணா சொல்லி விட்டபோர் பாலிகள் விரிஞ்சன் விண்ணையும் சுட்டதில் போது இமையவர் முதல சொல்லையோர் பட்டபோது உலகம் உயிரும் பற்ற கட்டபோது அல்லது மயிலை காண்டுமோ? நான் பிரம்மலோகம் என்ன எந்த லோகத்தையும் அழித்து விட்டு சீதை மீட்கணும். தர்மம் என்ற ஒரு பொருள் தன்னை அஞ்சி நான் ஏன் தெரியுமா பிரம்மலோகம், கைலாய மலை, இந்த தேவலோகம், இந்த பூலோகம் இதெல்லாம் பானம் போட்டு நான் ஏன் செதறி அடிக்கல தெரியுமோ? தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நான் சீதையை இழந்திருக்கேங்கிறதுக்காக எல்லாரையும் கொள்றதா? ராமர் சொல்றதுல தெரிவிக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா நம்முடைய கஷ்டத்தை போக்க பார்க்கணுமே தவிர மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து நம்ம கஷ்டத்தை போக்கிக்கப்படாது. புரிஞ்சுக்கிறோம்ல? எல்லாம் என்ன ராவணனை தான் கொல்லணும், தூக்கின்னு போனவனை. தேவாலயம் கொண்டு என்ன புண்ணியம்? இப்ப தேவலோகத்தில் இருக்கிற பிரம்மா இவன் மேல பாடம் போட்டு எங்க கையில பாடம் இருக்குன்னு போடுறதா தர்மமா நியாயமாங்கிற ராமர் கத்தி பொறுமை இல்லாம சொல்லிட்டு. ஏன்னா அது உணர்ந்தாரோ இல்லையோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு நம்ம என்ன பண்றோம்? பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் சாடுறோம். அது ஜாடி என்ன புண்ணியம்? அது ஜாடி பிரயோஜனம். நமக்கு எப்பவுமே நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்ட எனக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு கஷ்டம் அது சொல்லப்படாதுன்னு ஒருத்தர் குழந்தை பிறக்கலையும் கஷ்டப்பட்டு ஏன்டா அப்ப இந்த குழந்தை நினைக்குமே இந்த அப்பன்ட்ட வந்து பிறந்தவங்கன்னு கஷ்டப்படுற அப்பன் சாமி குழந்தை ஜாதகமும் கிடையாதான்னு நீ ஜோசியம் பார்க்குறவனே கெடுத்துருவோம் போல யார் நீ நீ என்ன பண்ண அப்படின்னு. இல்லை சாமி வந்த படத்தை இதில் ஒன்றான்னு போட சொன்னோம். நீ வந்த படத்தை சேர்த்துட்டா வச்சுக்கணும். மேலே படம் வரப்பான்னு ஷேரில் போய் போட்டேன். ஷேரில் போட்டு ரொம்ப பேர் கிட்டு போச்சு. ஷேரில் தான் போடாது என் உபன்யாசி வரவாடுக்கு சொல்லு. ஒருத்தர் பேங்கில் வேலை பார்த்தவன் பேங்கில் தர வட்டிக்கு பணத்தை போட்டால் போடணும் ஆசை பேராசை. அதை போய் ஷேர்ல போட்டான். என்கிட்ட ஜோசியம் பார்க்கணும். சொல்லுங்க, தனாதிபதி லாபாதிபதி சேர்ந்திருக்கா, தனம் வந்தது. பிரயாதிபதியும் சேர்ந்திருக்கா. இந்த பிரயாதிபதி திசை வந்திருக்கு. யார்கிட்ட பணம் கொடுத்து திரும்பதேன்னு கேட்டு எடுத்த உடனே சொல்லுங்க ஷேர்ல போட்டேன்னு ஒன்று ஆறுதான் போட சொல்லு. நீ அவன் பேங்க்ல வேலை பார்த்தது பெரிய ஐசிஐசி பேங்க்ல வேலை பார்த்தது. நீ பேங்க்ல வேலை பார்க்கிறவன் இன்னொருத்தன பேங்க்ல போடுன்னு சொல்றவன் நீ போய் ஸ்டேட் பேங்க்ல வேலை பெரிய பேங்க்ல அவன் போய் ஷேர்ல போனான். இதை விட அதுல வட்டி கூட வரும். வந்தா தானே அதுக்கு எல்ஐசியில் போட்டுக்கிறது, கிடைச்ச ரூபா போடுறது, சாதாரண பேங்க்ல போடுறது. அவன் என்ன 6% தான் தரான் போடுது. அவன் 5% தரேன்னு கொடுத்தாலும் முதல் போச்சு உனக்கு. இப்போ அவன் சொல்றான் என்கிட்ட வந்து சாமி நான் இது என் உபன்யாசம் கேட்டுவிட்டு நீ பஜனை பணத்துக்கு கேட்குறேன், என்னால் இப்போ 2000 ரூபா தான் தர முடியும். நான் மட்டும் 4 வருஷம் முன்னால் இருந்த நிலையில இருந்தேன்னு உனக்கு 2 லட்சம் கொடுத்துருப்பேன். அடம் விட்டாள் எத்தனை இடிச்சது. நீ வந்து சொல்ற பத்தியா ஏன் 4 வருஷம் முன்னால நீ வந்து என்ன பார்த்துருக்கலாம் முடியும், ஏன் பார்க்கல? உனக்கு இப்போ 500 ரூபாய்க்கு ஜோசியம் சொல்ற பத்தியா நீ 4 வருஷம் முன்னால ஏன் என்ன வந்து பார்க்கல? வெதமிஞ்சி இருக்கு. அதான் எப்பவுமே அழகா நான் வரவேன்னு தான் சொல்லுவேன். நிலத்துல போட்டுக்கோ, எல்ஐசியில போடு, பேங்க்ல போடு, அதெல்லாம் போடாது.
பணம் திருப்பார் வந்து பணம் போடுங்க போதும். என் கிளாஸ்மேட் எல்ஐசியில் இருக்கான்னு அன்றைக்கே சொன்னது கிடையாது. அவன் அப்போவே எல்ஐசியில் எல்லாரையும் பாலிசி கொடுப்பான். எனக்கு போட்டான் நம்ம ஒரு 25,000 ரூபாய்க்கு பாலிசி போட்டேன். இந்த பணம் எப்படா வரும்? 25 வருஷம் கழிச்சு வரும். உனக்கு அன்றைக்கி உபயோகமாக இருக்கும். 25,000 இல்லை 50,000 60,000 வரும் கட்டியோட. இல்லை சரி போடும். அப்புறம் அப்போ கொண்டு தான் நீங்கள் எல்லாம் யாரும் போட்டோ எடுத்துருக்க பென்ஷன் ஸ்கீம் யாரும் போட்டுக்கிற கூட்டத்தில் போட்டு அவங்க சொன்னால் நான் பூரா கேட்டுக்கிறேன். மாதம் 10,000 ரூபா வர ஸ்கீம் இருக்காடான்னு கேட்டுதான் கட்டியிருப்பேன். மாதம் 1000 ரூபா வரும். வருஷத்துக்கு 650 ரூபா கட்டிக்கிறேன். நம்ம என் கிளாஸ்மேட் உனக்கு தெரியாது 58 வயசில் உனக்கு மாதம் 1000 ரூபா கொடுப்பான் அப்படின்னு. நீ ராமாயணம் சொல்கிற உனக்கு பென்ஷன் வரும். சரின்னு அந்த ஸ்கீமை போடுறேன். அந்த முதல்ல 25,000 ரூபா ஸ்கீம் போட்டேன் பாருங்க. 70,000 ரூபா வந்து இப்போ நான் கரெக்டாக என் பொண்ணு போய் சேர்றேன் ஃபஸ்ட் இயர். இந்த ரூபா வந்து ஒரு பணம் கட்டி என் கிளாஸ்மேட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ சொன்ன நீங்கள் என் பொண்ணு கட்டிச்சியா இப்போ 650 ரூபா வருஷம் கட்டினேன்னு அது இந்த வருஷத்தோடு சரியாக போச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து 58 வயசு பென்ஷன் மாதம் 1000 ரூபா. ஒருத்தர் கேட்ட 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா போதுமானா கூட போராத ரூபாய் கொடு. அப்புறம் அவன் கேட்பேன் நான் போதுமானு இப்போ கேட்க மாட்டேன்னு அடைங்க. நான் சொன்னேன் அதுக்கு இப்போ கேட்டிருக்கேன். அந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் வாங்காமல் மார்ச் மாதமே மொத்தமாக வாங்கிக்கலாமா வருஷம் முடிஞ்சுன்னு கேட்டிருக்கேன். ஆமாம் வாங்கிக்கலாம் 14,000 ரூபா வருது உங்களுக்கு அப்படின்னு. என்ன குடு மார்ச் மாதம் பெருமாள் மண்டபம் படிக்கிறோம். ஒரு 1,00,000 ரூபா பேங்கில் வருது. 7,000 ரூபா வட்டி வருது. 21,000. அப்புறம் யாச்சையும் பண்ணி பண்ணிட்டு போயிடும். அப்புறம் கேட்டேன் சரி இந்த 1000 ரூபா ஆமாம் உன் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்டு. அதுக்கப்புறம் உன் கொண்டாட்டிக்கு நட்பாக வரும் சொல்லணும். சரி அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லது இல்லை சரி புரியுதோ. நம்ம போய் நம்ம அதிகமாக ஆச்சரியப்பட்டுறக்கூடாது. ஜனக மகாராஜா இப்போ எதுக்கு சொல்றாங்க? தர்மபுத்திரர் ராமபெருமான் எதுக்கு சொல்றாரு? தர்மத்தை கடைபிடிக்க. நாம தர்மத்தை மீறி போகக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஆசைப்படாது. தர்மத்தை மீறி போனோம்னா ஒன்று அடையணும்னு கஷ்டப்படும். நம்மளால எல்லாருக்கும் கஷ்டம். ராமருக்கு சீதையை மீட்கிறதுக்கு இருந்த இடத்துலேருந்தே ஒரு பாலம் போட்டாருன்னா சீதையை எங்கே ஒளிய வச்சிருக்காரு கண்டுபிடிக்கலாம் ஒளியோ எத்தனை பேர் செத்து போவான்? அதை தான் அவர் சொல்றேன். நம்மளால எல்லாருக்கும் கெடுதல் வந்து நாம ஒன்று அடையணும். ராமாயணத்தில் கற்றுக்கணும். இப்போ பாருங்க கிஷ்கிந்தா காண்டத்தில் மழை கொட்டுற இடத்துல வேதாந்தத்தை வச்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் நினைச்சிருக்க சுந்தரகாண்டம் அதில் தான் ஒரு தீன். அதில் இல்லை பாருங்க வேதாந்தம் எங்கெல்லாம் என்ன இருக்கு இன்னைக்கு பூரா வேதாந்தம் தான் வரப்போம். தர்மம் என்ற ஒரு பொருள் தன்னை அஞ்சி இந்த தர்மங்கிற அந்த பொருளை அஞ்சி பயப்படுற தர்மத்துக்கு பயப்படணும். நம்ம கிராமத்தில் சொல்ற மாதிரி நியாய தர்மமே போச்சே அப்படிங்கிற நியாய தர்மத்துக்கு கட்டுப்படணும். நம்ம நியாய தர்மத்துக்கு கட்டுப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டோம் திருப்பி கொடுத்து நேற்றுக்கு புடவை வரவழைச்சுட்டேன். அவளுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம சாமி எத்தோனாலும் கொடுங்க அவன் சொல்லுவான். எனக்கு தூக்கம். உடனே என் தொண்டர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் மெட்ராஸில். நீர் அவள் பேங்கில் வேலை அனுப்பிச்சுருக்கோம் உங்களுக்கு நான் அப்புறம் தரேன். அவள் வியாபாரிகிட்ட போய் நம்ம முடக்கப்பட நம்மளை நம்பி அனுப்பிச்சிருக்கு. புரியுது புடவை 24,000 ரூபா 30 புடவை வாங்கிட்டு நாளைக்கு பேங்க் திறந்தவொடனே அவளை போட சொல்லியிருக்கேன். ஐஓபிஎஸ் உங்களுக்கு நான் அப்புறம் கொடுத்துருக்கேன். இவாண்ட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவன் வியாபாரிகிட்ட சொல்லலாம். புரியுது. நம்ம தர்மம்னு ஒன்று இருக்கு. நம்மளை நம்பி கொரியர் பண்ணிட்டாலே யோஜனை பண்ணுவோம். இப்போ அதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்கு? பில்லே போட்டாலுமே சொல்லுவாங்க நம்ம கொடுக்கறது தானே. அதுதான் தெரியும்.
நியாய தர்மத்தை விலகி நடக்கக்கூடாது. ராமன் சொல்றதை கேட்டுக்கோங்க, நியாய தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. அஞ்சி யான் தெருமருகின்றது செருணர் தேவரோடு ஒருமையின் வந்தனரேனும் உயிரலாம் உரும் என ஒளிபடும் உறவினோய் என்றார். லட்சுமணன் மேல சொல்ற தேற்ற இளவனும் உரை செய்வான் எண்ணும் நாள் இன்னும் உள ஆல கூதிரும் இறுதி உற்றதால். நம்ம வந்து மழை நிற்க போதும். களவு செய்தவன் உரை காணும் காலம் வந்து அளவியது அயர்வது என் ஆணை ஆழியாய். இளவனும் உரை செய்வான். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணா பொறுத்துக்கோங்க. இந்த தூக்கின் போன ராவணனை கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் நெருங்கிய இந்த மழைக்காலம் முடிய போகுது. நாம போகும் திரை செய்யா தின்கடல் அமிர்தம் செங்கலால் உரை செய்ய தரினும் அத்தொழில் உவந்தினர் வரை முதல் கலப்பைகள் மாடு நாட்டி தன் குறைமலர் தடக்கையால் கடைந்து கொண்டனர். தேவாளுக்கு போன ஐஸ்வர்யம் பூரா சமுத்திரத்துல விழுந்த உடனே அந்த எம்பெருமான் மதுர மலையை மத்தா வச்சு எல்லாருக்கும் அமிர்த மதனம் பண்ணி கொடுக்கலையா இந்த கடல்ல இருந்து. அது மாதிரி நமக்கும் கிடைக்கும் பகவானுடைய கிருபையினால். தங்களை ஒரு மனுஷாலாவே வச்சு சொல்றான். மனத்தினும் உலகெல்லாம் வகுத்து வாய்ப்பையும் நினைப்பினன் ஆகியும் நேமியோன் நெடும் என பல படைக்கலம் என்று யாரையும் வினைப்பெறும் சூழியின் பொருது வெல்லுமான். நீங்க நினைத்தால் யாரை வேணாலும் இந்த உலகத்துல ஜெயிக்கலாம், யாரும் ஜெயிக்க முடியாது. அதுக்காக எல்லாரையும் ஜெயிச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நாம தாயாரை அடைய வேண்டாம். கண்ணுடை முதலில் கணிச்சி வானவன் உன்னுடைய புறம் சுட வெகுண்ட மேலையினால் எண்ணிய சூழ்ச்சியும் ஈட்டி கொண்டவும் அண்ணலே ஒருவரால் அறியற்பானதோ. சிவபெருமான் திரிபுரத்தை தகனம் பண்றதுக்கு மகாவிஷ்ணு அம்பா போனார்.